தேசிய வைத்தியசாலையில் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்ட காரணத்தினால் சேவையிலிருந்து நீக்கப்பட்ட கனிஷ்ட ஊழியர்களை மீண்டும் சேவையில் இணைத்துக் கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேனவின் விசேட பணிப்புரைக்கமைய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தேசிய வைத்தியசாலையின் கனிஷ்ட ஊழியர் ஒருவரின் இடமாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த திங்கட்கிழமை தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பமானது. பணி பகிஷ்கரிப்பிற்கு காரணமான ஊழியருக்கு அரசு சேவை ஆணைக்குழுவினால் வழங்கப்பட்ட இடமாற்றத்தை உடனடியாக செயற்படுத்துமாறும் மாளிகாகாந்தி நீதவான் நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டது. இருப்பினும் நேற்று சேவைக்கு சமூகம் அளித்து அனுமதியின்றி சேவை இடத்தில் இருந்து விலகியிருந்த தேசிய வைத்தியசாலையின் அனைத்து கனிஷ்ட ஊழியர்களின் சேவையையும் முடிவுக்கு கொண்டுவர சுகாதார அமைச்சு தீர்மானித்திருந்தது. அவர்கள் வழங்கிய உறுதிப்படுத்தும் கடிதத்தின் பேரில் அவர்கள் இன்று மீண்டும் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டனர். இருப்பினும் தமது தொழிற்சங்க நடவடிக்கையை அரசாங்கம் முடக்கியுள்ளதாக தொழிற்சங்கங்கள் தெரிவிக்கின்றன. தொழிற்சங்க நடவடிக்கையை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் தடையுத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறான தடையுத்தரவை எதிர்கொள்ளவும் தொடர்ந்து எவ்வாறு செயற்பட வேண்டும் என தீர்மானிப்பதற்கும் தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து ஏதேனும் ஒன்றியத்தை ஏற்படுத்தி செயற்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. சுகாதார செயலாளரும் சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகமும் அதேபோல் தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளரும் அனாவசிய பிரச்சனையில் சிக்கியுள்ளார்கள் என்பது எமது தொழிற்சங்கத்தின் கருத்தாகும். நிர்வாக சட்ட திட்டங்களை தமக்கு தேவையான வகையில் முன்னெடுப்பதனால் வைத்தியசாலை சேவை வீழ்ச்சியடையும். அடுத்ததாக நிர்வாக விதிமுறைகள் மீது ஊழியர்களுக்கு உள்ள கௌரவம் பயம் இல்லாது போகும். இது அனாவசியமாக ஏற்படுத்தப்பட்ட பிரச்சனை என்பதை நாம் சுகாதார அமைச்சருக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இருப்பினும் இன்றைய தினம் தேசிய வைத்தியசாலைக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்ததுடன் வழமை போல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதனையும் எம்மால் அவதானிக்க முடிந்தது. இன்று கனிஷ்ட ஊழியர்களில் பெரும்பாலானவர்கள் சேவைக்கு சமூகம் அளித்துள்ளனர். சுகாதார அமைச்சின் செயலாளரின் இணக்கப்பாட்டிற்கு அமைய அவர்களை மீண்டும் சேவையில் இணைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நடவடிக்கையில் மீண்டும் ஈடுபட மாட்டார்கள் எனவும் அவர்களுக்கு உள்ள அழுத்தங்கள் காரணமாக இவ்வாறு இடம்பெற்றதாகவும் அவர்கள் அனைவரும் எனக்கு கடிதம் ஒன்றின் ஊடாக தெரிவித்துள்ளனர். மீண்டும் இவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபட மாட்டார்கள் என உறுதி பத்திரமும் வழங்கியுள்ளனர்.